أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم نحمده ونستعينه ونصلي على رسوله الكريم أما بعد قال الله تعالى في القرآن العظيم رب اشرح لي صدري ويسر لي أمري واحلل عقدة من لساني يفقهوا قولي صدق الله العلي العظيم. கண்ணியத்திற்குரிய பெரியோர்களே, அன்பு சகோதரர்களே, அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹ். அருமைக்குரியவர்களே, ஈமான் என்பது ஒரு மிகப்பெரிய விஷயம். இந்த ஈமான் என்பது தான் நமக்கு முன் வைக்கப்பட்டிருக்கக்கூடிய சோதனை. ஈமான் நமக்கு எதிரே இருக்கிறது, அதை நாம் தேர்ந்தெடுக்க வேண்டும். என்னை படைத்த இறைவன், என்னை படைத்தவன் அல்லாஹ், அவனை நான் ஏற்கிறேன் என்று ஏற்பது தான் ஈமான். அந்த அல்லாஹ் நமக்கு எதை கட்டளையாக தருகிறானோ அதை ஏற்று வழிபடுவதுதான் ஈமான். இப்படி செய்வது தான் நமது மார்க்கம், தீன். இதற்குத்தான் தீன் என்று சொல்லப்படும். அருமைக்குரியவர்களே, அந்த ஈமான் என்பது நாம் அதை ஏற்றால்தான் மறுமை என்ற ஒன்று நமக்கு பயனுள்ளதாக அமையும். அந்த ஈமான் என்பதை இந்த உலகில் வைத்து நாம் ஏற்க வேண்டும். இந்த உலகத்தின் கடைசி கட்டமான மரணம் நிகழ்ந்து விடுமேயானால் அதன் பின் ஏற்க முடியாது. மறுமையில் சென்று ஈமானை ஏற்க முடியாது. இந்த உலகில் இருக்கும்போது மட்டும்தான் இந்த ஈமானை ஏற்க வேண்டும். ஆனால் அந்த ஈமானை எப்படியெல்லாம் ஏற்க வேண்டும், அதற்குரிய விஷயங்கள் என்ன என்ற விவரத்தை நாம் அறிந்து கொள்ள வேண்டியிருக்கிறது. அருமைக்குரியவர்களே, ஈமான் என்ற இந்த சித்தாந்தம் லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மதுர் ரசூலுல்லாஹ் என்ற வார்த்தைகளோடு முழுமை பெறக்கூடியதாக இருக்கிறது. எவரொருவர் லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மதுர் ரசூலுல்லாஹ் அஷ்ஹது அன் லா இலாஹ இல்லல்லாஹ் வ அஷ்ஹது அன்ன முஹம்மதன் ரசூலுல்லாஹ் என்று சொல்லி மொழிவாரோ, அதை மனதில் ஏற்பாரோ, அவர்தான் ஈமான் கொண்டவர். இந்த விஷயம் ஒரு மனிதனை ஈமான் கொண்டவராக ஆக்குகிறது. இதை ஏற்காதவர் குஃபருடையவராக ஆக்குகிறது. ரெண்டில் ஒன்றுதான். ஈமானில் மூன்றாம் நிலை என்று ஒன்றில்லை. ஒன்று ஈமானை ஏற்றவர் அல்லது அதை நிராகரித்தவர். ஏற்றவர் மறுத்தவர் என்ற இரு அலகுகளை கொண்டது மட்டும்தான் ஈமான். இப்படி ஈமானுடைய நிலை இருக்கும்போது இந்த ஈமானை எப்படி ஏற்க வேண்டும், இதற்கான விஷயங்கள் எப்படி, அல்லாஹ் வழி அமைத்த வழிமுறை இதற்கென்ன என்று பார்த்தால், அருமைக்குரியவர்களே, நமக்கு அல்லாஹ் ரஹ்மத் செய்திருக்கிறான். நாம் எல்லாம் ஈமான் கொண்டிருக்கிறோம். ஆனால் இந்த ஈமானை ஏற்றுக்கொள்வதற்கான வழிமுறைகளை அல்லாஹ் எப்படி அமைத்திருக்கிறான் என்று பார்க்கும்போது இதனை தன்னுடைய படைப்புகளின் அத்தாட்சிகள் மூலம் மனிதன் அறிந்து கொள்ள வேண்டும் என்று தான் ஆக்கி வைத்திருக்கிறான். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் மனிதர்களை இந்த உலகிற்கு கொண்டு வருவதற்கு முன்னால், படைத்து உருவாக்கி இந்த உலகிற்கு அனுப்புவதற்கு முன்னால் இந்த உலகத்தில் ஏராளமானவற்றை படைத்தான். அவற்றில் எண்ணற்ற பிரம்மாண்டங்கள் இருக்கின்றன. வானம் பெரியது. வானத்தின் கீழிருக்கும் எண்ணற்ற கோளங்கள் கேலக்சிகள் என்ற பல்வேறு விஷயங்கள் இருக்கின்றன. இவையெல்லாம் பிரம்மாண்டமானவை. சூரியன், சந்திரன், என்ன பிற கிரகங்கள் எதுவும் சாதாரணமானவை அல்ல. இப்படி எல்லாவற்றையும் படைத்த அல்லாஹ் பூமியையும் படைத்து அதில் மனிதன் வாழத்தக்க அம்சங்களையும் ஏற்படுத்தி அவன் தயார் நிலையில் வைத்திருந்தான். மனிதன் வந்தான், இந்த உலகிற்கு வந்தவன் உடனே சுவாசிக்க முடிந்தது, காற்று தயாராக இருந்தது. உடனே தாகத்திற்கு நீர் இருந்த முடிந்தது, தண்ணீர் தயாராக இருந்தது. அவன் பசிபோக்க உண்ண முடிந்தது, உணவுகள் தயாராக இருந்தன. காய்களாக, கனிகளாக, இன்னும் தாவரங்களாக அவனுக்கு கிடைத்தன. அவற்றை உண்டான். இப்படியாக அவன் வாழ்க்கைக்கு தேவையானவை அனைத்தும் அவன் இந்த உலகிற்கு வருவதற்கு முன்னாலேயே தயார் நிலைப்படுத்தப்பட்டு இங்கே வைக்கப்பட்டிருந்தன. அல்லாஹ் அப்படி அனைத்தையும் ஏற்கனவே படைத்து இங்கே வைத்துவிட்டு அதன் பின் தான் மனிதன் இங்கே அனுப்பப்பட்டான். இறுதியாக வந்த மனிதன் தான் வந்த பிறகு அவற்றையெல்லாம் பார்க்க வேண்டும். இத்தனை பிரம்மாண்டங்களையும் படைத்தவன் யார்?
இதோ இந்த விரிந்து வரைந்திருக்கும் இந்த வானத்தை படைத்தவன் யார்? அதற்கு கீழாக கண்ணுக்கெட்டிய தூரம் வரை விரிந்து காணப்படுகிறது நட்சத்திரங்கள், இவற்றை படைத்தவன் யார்? இதோ பெரும் ஒளிபாய்ச்சி உலகையே வெளிச்சமாக்கி கொண்டிருக்கிறதே, இந்த பிரம்மாண்டமான சூரியனை படைத்தது யார்? இரவு வந்ததும் பளிச்சென்று இருளை அகற்றி ஒளி வீசி கொண்டிருக்கிறதே, இந்த நிலவை படைத்தது யார்? இன்னும் ஓடும் நதியை படைத்தது யார்? இந்த நீரை படைத்தது யார்? நாம் சுவாசிக்கும் காற்று, அதை படைத்தது யார்? இப்படியெல்லாம் மனிதன் தன் அறிவால் சிந்திக்க வேண்டும். ஏனென்றால் அவன் அறிவின் மூலம் அனுப்பப்பட்ட மனிதனாக இருக்கின்றான். அறிவே அவனது பிரதானம். அந்த அறிவை சுமந்து வந்த மனிதன் அந்த அறிவை கொண்டு இவற்றையெல்லாம் சிந்திக்க வேண்டும். சிந்தித்து இதை படைத்தவன் யார் என்பதை அவனே விளங்கி ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்பதுதான் இயல்பான விஷயம். இப்படித்தான் இதன் அடிப்படை விஷயம் இருக்கிறது. ஆனால் மனிதனால் அது சாத்தியமா? மனிதன் இந்த உலகில் தோன்றி வாழ்கிறான். அவன் தோன்றி வாழும் காலத்தில் எல்லாவற்றையும் பார்க்கின்றான். இப்பொழுது நாம் யதார்த்தமாக உதாரணத்திற்கு சொல்ல வேண்டும் என்று சொன்னால், முஸ்லிம்களின் கட்டமைப்பில் வாழும் மனிதர்களுக்கு குர்ஆன் சொல்லும் விஷயமும் ரசூல் சொன்ன விஷயங்களும் அத்துப்படி எல்லாம் தெரியும். ஆனால் இதிலெல்லாம் ஈடுபாடில்லாத எங்கோ தூரத்தில் வசிக்கும் மற்ற நாட்டு மக்களை நாம் சென்று பார்த்தால் அவர்களுக்கு அல்லாஹ் என்ற பெயரும் தெரியாது. இவற்றையெல்லாம் படைத்தவன் அல்லாஹ் தான் என்பது அவர்களுக்கு தெரியாது, விளங்காது. அவர்கள் ஏதோ சொல்லிக் கொண்டிருப்பார்கள். இயற்கையாக வந்தது என்பார்கள், இயற்கையாக அப்படியே இருக்கிறது என்பார்கள், அது இயல்பாக எல்லாம் செய்கிறது என்பார்கள், பல்வேறு விஷயங்களை சொல்லுவார்கள். ஆனால் ஒருபோதும் அவர்களுக்கு அல்லாஹ் என்றும் ரசூல் என்றும் எதுவும் தெரியாமல் தான் இருக்கும். ஏன் இப்படி என்று சொன்னால், மனிதனிடம் அறிவு இருக்கிறது என்பது உண்மை. அதை வைத்து அவன் அனைத்தையும் ஆய்வு செய்பவன் தான் என்பது உண்மை. ஆனால் சுயமாகவே அந்த இலக்கை எட்டிவிட முடியுமா என்று சொன்னால் இயலாது. ஏனென்று சொன்னால் அந்த அளவிற்கு அவனால் சிந்தித்துணரும் அறிவு பெற்றிருக்கவில்லை. ஓரளவுதான் அவனது இல்ம் அவனிடத்தில் இருக்கிறது. வமா ஊதியத்து மினல் இல்மி இல்லா கலீலா. நீங்கள் அறிவில் கொஞ்சம்தான் கொடுக்கப்பட்டிருக்கிறீர்கள், அதிகமாக இல்லை. எனவே குறைவான அறிவு பெற்றிருக்கும் இவனால் இதை அனைத்தையும் தானே சிந்தித்து உணர்ந்து அறிந்து கொண்டு விட முடியவில்லை. அப்படி அறிந்து கொண்டு அல்லாஹ்வை ஈமான் கொண்டு விட முடியவில்லை. அப்படியெனில் இப்போது என்ன செய்வது? மனிதன் ஈமான் கொண்டாக வேண்டும். அவன் ஈமான் கொண்டால்தான் மறுமை அவனுக்கு வெற்றியாக அமையும். இல்லையில் தோல்வி அடைந்து விடுவான். இந்த நிலையில் அவனுக்கு இந்த ஈமானை அவன் ஏற்றுக்கொள்வதற்கு வாய்ப்பை அல்லாஹ் தன் ரஹ்மத்தின் மூலமாக வழங்குகின்றான். அதற்காக அவன் என்ன செய்கின்றான் என்று சொன்னால், தன் தூதர்களை அனுப்பி தருகின்றான். தன் புறமிருந்து இறைவனின் அல்லாஹுடைய தூதர்களை அனுப்பி தருகின்றான். அல்லாஹுவின் தூதர்கள் 1,24,000 என்று சொல்லப்படும் அளவிற்கு மிக அதிகமானவர்கள் இந்த பூமியிலே வந்திருக்கிறார்கள். அவ்வளவு அல்லாஹ்வின் தூதர்கள் வந்து அந்தந்த சமூக மக்களுக்கு, தம் அருகில் வாழும் மக்களுக்கு, தம்மை சார்ந்த மக்களுக்கு என்று எல்லோரும் தமக்குரிய அந்த மக்களுக்கு அல்லாஹ்வை பற்றி எடுத்துரைத்தார்கள். இந்த தூதர்கள் வந்துதான் இந்த நீங்கள் பார்க்கின்ற இவ்வளவு பிரம்மாண்டமான இந்த அனைத்தையும் படைத்தது அல்லாஹ் என்று சொல்லித் தந்தவர்கள். அல்லாஹ் என்ற பெயரை நமக்கு எடுத்து கூறி விளங்க வைத்தவர்கள். அல்லாஹ் தான் இவற்றையெல்லாம் படைத்தான் என்பதற்கு சான்று கொண்டு வந்து இதை நிரூபித்தவர்கள். இந்த அல்லாஹ்வை நாம் ஏற்க வேண்டும் என்று நமக்கு வழி சொல்லி கொடுத்தவர்கள். இந்த அல்லாஹ் தான் நமக்கு நம்முடைய வாழ்க்கைக்கான வழிவகைகளை இப்படி அமைத்து கொடுத்திருக்கிறான், இப்படி வாடுங்கள் என்று நம்மை நேர்படுத்தியவர்கள் இந்த தூதர்கள் தான். அப்படியானால் அல்லாஹ் என்ற அந்த மாபெரும் சக்தியை, அந்த மாபெரும் வல்லமையை நமக்கு கொண்டு வந்து அறிமுகப்படுத்தி கொடுத்தவர்கள் அல்லாஹ்வின் தூதர்கள் தான். இதுதான் நமக்கு இங்கே பேச வேண்டிய மிக முக்கிய விஷயம். அருமைக்குரியவர்களே, மனிதன்
அல்லாஹ்வை ஏற்பது கூட இலகுவாக ஏற்கிறான். ஏனென்று சொன்னால் இயற்கையாகவே எவரேனும் எப்படி பேசினாலும் கூட எல்லாவற்றிற்கும் மேலான ஒரு சக்தி இருக்கிறது, அதுதான் இறைவன், அதுதான் கடவுள், அதுதான் தெய்வம், இப்படி பல்வேறு விஷயங்களை சொல்லி எப்படியோ ஒன்றை இறுதி நிலைக்கு கொண்டு வந்து விடுகின்றார்கள். ஏன் நாத்திகர்கள் கூட எல்லாவற்றையும் இறுதி நிலைப்படுத்தும் போது இறுதியாக அவர்கள் சொல்வது இயற்கை இப்படி செய்தது என்று சொல்வார்கள். அதாவது இயற்கையை ஒரு சக்தியாக உருவமைத்து அந்த இயற்கை செய்து கொண்டிருக்கிறது என்று சொல்கிறார்கள். அப்படி பார்த்தால் அதுவும் கூட அல்லாஹ்வை தான் குறிக்கிறது. எனவே எப்படியானும் எல்லோரும் அந்த அல்லாஹ்வுடைய ஆற்றலை உணர்கிறார்கள், படைப்பை உணர்கிறார்கள், செயல்பாடுகளை உணர்கிறார்கள். ஆனால் அந்த மாபெரும் சக்திக்கு பெயர் அல்லாஹ் என்பதை அவர்களால் சுயமாக கண்டுபிடிக்க முடிவதில்லை. இதைத்தான் ரசூல்கள் வந்து இவற்றிற்கெல்லாம் உரியவன், படைத்தவன் அல்லாஹ் என்பதை மக்களுக்கு எடுத்துரைக்கிறார்கள். அதற்காக வந்தவர்கள் தான் அந்த தூதர்கள். ஆனால் அந்த தூதர்களை நாம் ஏற்க வேண்டும், அது நமது கட்டாயம். அதனால்தான் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் தன்னுடைய அனைத்து மார்க்கங்களிலும் வந்திருக்கும் தூதர்கள் எல்லோரையும் நாம் ஏற்க வேண்டும் என்று நமக்கு கட்டளையிடுகின்றான். எந்த அளவிற்கு என்று சொன்னால், அல்லாஹ்வை ஏற்றுக்கொண்டு ரசூலை ஏற்க மாட்டேன் என்று ஒருவர் சொன்னால் அது ஈமானை முழுமைப்படுத்தாது, அது ஏற்கத்தக்க விஷயமல்ல என்று தெளிவுபட அல்லாஹ் சொல்கின்றான். சூரத்து நிசாவில் அல்லாஹ் சொல்கின்றான், இன்னல்லதீன யக்ஃபுரூன பில்லாஹி வ ருசுலிஹி வ யுரீதுன அன் யுஃபர்ரிகு பைனல்லாஹி வ ருசுலிஹி வ யகூலுன நுமினு பிபஅதின் வ நக்ஃபுரு பிபஅதின் வ யுரீதுன அன் யத்தஹிது பைன ذلك சபீலா என்று சொல்கின்றார்கள். நிச்சயமாக அல்லாஹையும் ரசூலையும் மறுக்கக்கூடிய அவர்கள் அல்லாஹுக்கும் ரசூலுக்கும் மத்தியிலே பாகுபடுத்தலை, பிரிவை ஏற்படுத்த நினைக்கின்றார்கள். அதாவது அல்லாஹ் ஒன்று, ரசூல் வேறொன்று, இப்படி நாங்கள் அது ஒன்று இது ஒன்று என்று வைத்து ஒன்றை ஏற்போம் ஒன்றை மறுப்போம் என்று சொல்வதாக அவர்கள் சொல்லுகின்றார்கள். வயகூலுன நுமினு பிபஅதின் வ நக்ஃபுரு பிபஅதின், சிலவற்றை ஏற்றுக்கொள்வோம் சிலவற்றை மறுத்து விடுவோம் என்று சொல்கின்றார்கள். அதாவது அல்லாஹ்வை ஏற்றுக்கொள்வோம், ரசூலை ஏற்க மாட்டோம் என்று அவர்கள் சொல்கின்றார்கள். அல்லாஹ் இது குறித்து சொல்லும்போது வயுரீதுன அன் யத்தஹிது பைன ذلك சபீலா, அல்லாஹுக்கும் ரசூலுக்கும் இடையே இவர்கள் தனியொரு பாதையை, அதாவது வித்தியாசம் ஏற்படுத்தும் ஒரு பாதையை இவர்கள் கற்பனை செய்கிறார்கள், சொல்ல நினைக்கிறார்கள் என்று அல்லாஹ் வர்ணிக்கின்றான். அருமைக்குரியவர்களே, இதுதான் இங்கே பிரச்சனை. அல்லாஹ்வை ஏற்றுக்கொண்டவர்கள் ரசூலையும் ஏற்றே ஆக வேண்டும். எவரேனும் ஒருவர் நான் அல்லாஹ்வை மட்டும்தான் ஏற்பேன், ரசூலை ஏற்க மாட்டேன் என்று சொன்னால் அது நிராகரிக்கப்பட்ட செயல், அது ஏற்கப்படாது. அல்லாஹ்வையும் ஏற்க வேண்டும், ரசூலையும் ஏற்க வேண்டும். இன்னும் சொல்லப்போனால் நபி ஆதம் அலைஹிஸ்ஸலாம் தொடுத்து இறுதியாக வந்த ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி அவர்கள் வரையிலும் எல்லா தூதர்களையும் ஏற்றுத்தான் ஆக வேண்டும். எந்த ஒரு தூதரையும் மேல் வந்த சிலரை ஏற்போம், பின்னால் வந்த சிலரை ஏற்க மாட்டோம் என்று சொல்வதும் ஆகாது. உதாரணமாக நபி மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களை ஏற்றுக்கொண்டவர்கள் அதற்கு பின் வந்த ஈசா அவர்களை ஏற்க மறுத்தார்கள். நாங்கள் மூசா நபியை தான் ஏற்றிருக்கிறோம், அவர்தான் எங்கள் இறை தூதர், அவரே எங்களுக்கு போதும் என்று சொல்லி அவர்கள் பின்வாங்கினார்கள். ஆனால் அது ஏற்கப்பட்டதாக இருக்கவில்லை. அதன் பின் நபி ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் வந்தபோது அவர்களை ஏற்றவர்கள் இருந்தார்கள். அத்தகையவர்கள் அதற்கு பின் வந்த முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை அவர்கள் ஏற்க மறுத்தார்கள். இதுதான் சிலரை ஏற்போம் சிலரை மறுப்போம் என்பதற்கான ஆதாரமாக இருக்கிறது. அல்லாஹ் இதை ஏற்கவில்லை. அல்லாஹ் தன்னையும் தன் தூதர்களையும் எந்த பாகுபாடும் இல்லாமல் ஒன்றாகவே ஏற்க வேண்டும், ஒரே நிலையில் ஏற்க வேண்டும் என்றுதான் கட்டளையிடுகின்றான். அந்த அடிப்படை தான் நமக்கும் சொல்லப்பட்டிருக்கிறது. அஷ்ஹது அன் லா இலாஹா இல்லல்லாஹ் வ அஷ்ஹது அன்ன முஹம்மதுர் ரசூலுல்லாஹ் என்பதை நாம் ஏற்க வேண்டும். அல்லாஹ்வை நாம் ஏற்க வேண்டும், அவனுடைய தூதரையும் ஏற்க வேண்டும். இந்த இரண்டில் ஒன்றை ஏற்று ஒன்றை பிரித்தால் ஈமானாக அது முழுமையடையாது, அது நிராகரிக்கப்படும். அப்படியானால் அருமைக்குரியவர்களே, அந்த ரசூலை ஏற்க வேண்டியதும் நம்மீது மிக கட்டாயமாக இருக்கிறது. ஆமன்து பில்லாஹ்,
ஆமன்து பில்லாஹி வ மலாயிகத்திஹி வ குத்துபிஹி வ ருசுலிஹி என்று வரிசைப்படுத்தி எல்லாவற்றையும் நான் ஏற்க வேண்டும், இதில் எந்த ஒன்றையும் நான் ஏற்க மாட்டேன் என்று சொல்வது ஆகாது. அதைத்தான் நமக்கு இங்கே இந்த வசனங்கள் விளக்கப்படுத்துகின்றன. அருமைக்குரியவர்களே, அல்லாஹும் ரசூலும் நமக்கு எதை வழிகாட்டுவார்களோ, எதை ஏற்க வேண்டும் என்று சொல்வார்களோ அவற்றை ஏற்க வேண்டும், எவற்றை ஏற்கக்கூடாது என்று சொல்வார்களோ அவற்றை மறுக்க வேண்டும். நான் அல்லாஹ்வை ஏற்பேன் ரசூலை ஏற்க மாட்டேன் என்று சொல்வதோ, அல்லது நான் ரசூலை ஏற்பேன் அல்லாஹ்வை ஏற்க மாட்டேன் என்று சொல்வதோ, அல்லது அல்லாஹ்வை ஏற்பேன் அதற்கு முன் நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் வரை வந்த நபிமார்களை ஏற்பேன், அதற்கு பின்னுள்ளவர்களை ஏற்க மாட்டேன் என்று சொல்வதோ ஆகாது. இன்னும் குறிப்பாக இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு பின் வந்தவர்களை நான் ஏற்கிறேன், அதற்கு முன் வந்தவர்களை ஏற்க மாட்டேன் என்று சொன்னாலும் ஆகாது. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை மட்டும் தான் ஏற்பேன், அவருக்கு பின் வந்தவர்களை ஏற்க மாட்டேன் என்று சொன்னாலும் ஆகாது. அதுபோன்றே நபி மூசாவை ஏற்பேன், நபி ஈசாவை ஏற்பேன், நபி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை மட்டும் ஏற்பேன் என்று சொன்னால் ஆகாது. அனைத்து தூதர்களையும், அல்லாஹ்வால் அனுப்பப்பட்ட அனைத்து ரசூல்களையும் கட்டாயம் ஏற்க வேண்டும். அதுதான் ஈமானின் நிறைவடையும் தன்மை என்பதை உங்களுக்கு நான் இதன் மூலம் விளக்கிச் சொல்லி என் வார்த்தைகளை நிறைவு செய்கின்றேன். வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும்.